விஜய் சங்கீதா அண்ட் ஆக்டர் கிங்ஸ்லி இவங்க 2 பேருக்கும் கடந்த 2023 டிசம்பர் மாதம் மேரேஜ் ஆயிருந்தது. மேரேஜுக்கு அப்புறமா 2 பேரும் ஜாலியாக அவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. அடிக்கடி ட்ரிப்ஸ் போகிறது, வெக்கேஷன் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே சோஷியல் மீடியாலையும் ஆக்டிவாக தான் இருந்துட்டு இருப்பாங்க. மேலும் மேரேஜ்க்கு அப்புறமா கண்டினியூஸாக கிங்ஸ்லி நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான படங்களில் நடிச்சிட்டு வந்தார். சங்கீதாவும் அரண்மனை கிளி, திருமகள், ஆனந்தராகம் உள்ளிட்ட பல சீரியல்ல நடிச்சிட்டு வந்தாங்க. ஸ்பெஷலாக ஆனந்தராகம் சீரியல்லேருந்து ரீசெண்டாக தான் அவங்க விலகி இருந்தாங்க. அவங்க விலகினதுக்கு காரணம் எந்த இடத்துலையும் குறிப்பிடலை. ஆனால் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால தான் விலகிட்டாங்க அப்படின்னு பலருமே பேசிட்டு வந்தாங்க. ஆனால் அஃபிஷியலாக அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற விஷயத்த சொல்லாமல் இருந்தாங்க. இந்நிலையில் இன்னைக்கு விஜய் சங்கீதா அண்ட் கிங்ஸ்லி இவங்களோட வளகாப்பு ஃபங்க்ஷன் செம்ம கிராண்டாக நடந்திருக்கு. மேலும் இது நாள் வரைக்கும் சங்கீதா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற விஷயத்த எல்லாருமே ரூமர்ஸாக தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அஃபிஷியலாகவே நாங்கள் பேரண்ட்ஸ் ஆக போகிறோம், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம், வளகாப்பு ஃபங்க்ஷன் கூட நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக வளகாப்பப்போ எடுக்கப்பட்ட பிக்சர்ஸ், வீடியோஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. விஜய் சங்கீதாவுக்கு 45 வயசு ஆகுது. அதே போல் கிங்ஸ்லிக்கு 46 வயசு ஆகுது. இந்த ஏஜில் 2 பேரும் பேரண்ட்ஸ் ஆக போகிறாங்க அப்படிங்கிறனால பலருமே அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் சங்கீதாவுக்கு இதுக்கு முன்னாடி மேரேஜ் ஆகிட்டதாகவும் ஆல்ரெடி ஒரு கேர்ள் பேபி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு கூட ரீசெண்டாக கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் அது என்னோட அக்காவோட குழந்தை, அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எப்பவுமே என் கூட தான் இருப்பா, ஆனால் எனக்கு இன்னும் அஃபிஷியலாக எந்த ஒரு குழந்தையும் பிறக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில் இப்போ இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது பலருக்கும் சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு பலருமே இந்த கப்பிள்ஸ்க்கு அவங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க.